வெங்கடேசன் அவர்கள் பெரிய பட்டியல் இருக்குது. பாஸ்கர் அவர்கள் பிஜேபி பாஸ்கர் அவர்களும் அமமுக டிகேஆர் அவர்களும் இருக்கீங்களா? முனியப்பன் மரியாதைக்குரிய திரு முன்னாள் முதலமைச்சர் OPS அவர்கள் சார்ந்தவர்கள், அருமை நண்பர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், புதிய நீதி கட்சியின் நிர்வாகிகளும், கொங்கு முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளும், அமமுக நிர்வாகிகள், பாரதிய ஜனதா கட்சியின் அனைத்து நிர்வாகிகளும், தோழமை கட்சி நிர்வாகிகள் எல்லாம் பேரு நல்லா சொல்ல முடியல. அடுத்தது இது முடிச்சு நான் பாப்பாடுபட்டி போகணும். 10 மணிக்கெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தை முடிக்கணும். ஏன்னா பெரிய பட்டியல் இருக்கு, யாரும் தப்பா எடுத்துக்கூடாது. கூட்டணி கட்சி என்பதெல்லாம் இங்கே நகரத்தில் வாழ்கின்ற வியாபார பெருமக்களே, விவசாய பெருமக்களே, வாக்காளர் பெருமக்களை, என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் நம்முடைய நமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வேட்பாளர் நிறுத்திருக்கின்றார். முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் இந்த தொகுதியில நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பெண் வேட்பாளர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இங்கு இருக்கின்ற என்னுடைய சகோதரிகள், தாய்மார்கள் எல்லாம் அன்பான வேண்டுகோள், உங்களில் ஒருவர் ஒரு பெண் வேட்பாளர் நம் சார்பில் இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றார். அவரை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து மிகப்பெரிய வெற்றியை தர வேண்டும். மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவருக்கு மிகப்பெரிய வெற்றி தர வேண்டும். வெற்றியை தர வேண்டும். காலத்தின் கட்டாயம். இந்த மாவட்டம் வளர்ச்சி பெற வேண்டும், வளம் பெற வேண்டும். தருமபுரி மாவட்டத்தில் வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்த ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். 57 ஆண்டு திமுகவும் சரி, அண்ணா திமுகவும் சரி, இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக ஒரு துரும்பு கூட கிள்ளி போடல. இங்க தருமபுரி மாவட்டத்தில் வளர்ச்சி திட்டங்கள் வந்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய போராட்டத்தினால், உங்களுடைய போராட்டத்தினால் தான் வந்தது. சற்று முன் உதயநிதி அவர்கள் இங்கே வந்தார். வந்து என்னமோ உளறிட்டு போனார். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் உளறதான். உருப்படியா பேச தெரியாது, உருப்படியா பேச தெரியாது. அவங்க தாத்தாவை பத்தி பேசுவார். நான் என் தாத்தா, எங்க அப்பா, நான் பரம்பரையா இதேதான். அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து உங்களை ஏமாத்தி வசனம் பேசி நடிச்சு இதுதான். உதயநிதிக்கும் அவங்க அப்பாவுக்கும் தருமபுரி மாவட்டம் வந்தாலே நம்மளை திட்டணும், நம்மள கேவலமா பேசணும், அசிங்கமா பேசணும், ஐயாவை பத்தி பேசணும். உங்களுக்கு இது விட்டவர் எதுவும் தெரியாது. உதயநிதி அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 44 வாக்குறுதி தருமபுரி மாவட்டத்துக்கு நீங்களும் உங்க அப்பாவும் கொடுத்தீங்க. எவ்வளவு? 44 வாக்குறுதி. வண்டியை நிக்க வச்சு கேட்டிருக்கணும் அந்த கேள்வியை. நீங்கெல்லாம் அடுத்த முறை இந்த பக்கம் வந்தாருன்னா கேளுங்க. வண்டியை நிறுத்தி வச்சு, ஐயா நீங்களும் சரி உங்க அப்பாவும் சரி 44 வாக்குறுதி தருமபுரி மாவட்டத்துக்கு கொடுத்தீங்களே, அதுல ஏதாவது ஒண்ணு நிறைவேற்றினீங்களான்னு கேட்கணும். இல்ல, நிறைவேற்ற போவது கிடையாது. சும்மா வாக்குறுதி கொடுத்து ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் வந்ததுக்கு காரணம் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர் போராட்டத்தில். பக்கத்துல காவிரியில போற தண்ணி நம்ம குடிக்கிறதுக்கு 25 ஆண்டுகள் போராட செய்ய இந்த 2 கட்சிகளும் அவ்வளவு நம்மளோட தலையத்தை நினைச்சு பாருங்க. காவிரியில தண்ணி போகுது, ஆத்துல தண்ணி போய் சேருது. அந்த தண்ணி நம்ம குடிக்கிறதுக்கு எவ்வளவு காலம் ஆச்சு? 30 ஆண்டுகள் போராட்டத்துக்கு பிறகுதான் இந்த கட்சிகள் நமக்கு கொடுத்தாங்க தண்ணி, அறகுறையா கொடுத்தாங்க. இதனால நீ சிந்திங்க. உதயநிதி வந்து நம்ம பேசிக்கிட்டு
நம்ம தியாகிகளுக்கு நான் மணிமண்டபம் கட்டேன். மணிமண்டபம் கட்டினா இந்த சமுதாயம் முன்னேறிடுமாயா? நீ இடஒதுக்கீடு கொடு, கல்வி கொடு, வேலை வாய்ப்பை கொடு, தருமபுரிக்கு குடிநீர் திட்டங்கள் கொடு, தொழிற்சாலைகள் கொடு. இங்க 3 லட்சம் பேர் வெளியில போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிற, கூலி வேலை செஞ்சு கல் உடைச்சிட்டு இருக்கிற, அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்த மாவட்டத்துக்கு அதை கொடுக்க துப்பிட உனக்கு. நீ இங்க வந்து பேசுறிய, வசனம் பேசிட்டு இருக்கிற. எங்களுக்கு வசனம் பேச தெரியும், நான் இறங்கி பேச மாட்டேன். இறங்கணும் அவ்வளவுதான், எங்களுக்கு இறங்கி பேச தெரியும். நீ உருப்படியா என்ன செஞ்சு நீ சொல்லிட்டு போ. இந்த மாவட்டத்துக்கு வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்று. அது நிறைவேற்ற துப்பு இல்லை உனக்கு. இந்த ஆட்சிக்கு துப்பு கிடையாது. நீ எங்களை பத்தி பேசுற? இங்க வந்தாலே உனக்கு ஐயா ஞாபகம் வந்துடும், மண்ணீர்கள் ஞாபகம் வந்துடும், இடஒதுக்கீடு ஞாபகம் வந்துடும். ஏயா 2 வருஷமா உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கோம்ல. உங்ககிட்ட உங்க அப்பா கிட்ட வந்து எத்தனை முறை நாங்க ஐயா 3 முறை பார்த்தாரு, நான் 5 முறை பார்த்து, நம்முடைய கௌரவ தலைவர் 10-15 முறை பார்த்தாரு. சட்டமன்றத்தில் 5 சட்டமன்ற உறுப்பினர் கருப்பு சட்டை போட்டு போராடினாங்களே, அப்ப நீ இடஒதுக்கீடு கொடுக்கணும் தானே? அப்பெல்லாம் உனக்கு வராது. தருமபுரி மாவட்டம் வந்தாதான் உனக்கு ஞாபகம் வரும். எல்லாம் ஞாபகம் செய்யுங்க. இந்த காவிரி உபரி திட்டம், காவிரி தருமபுரி உபரி திட்டத்தை பத்தி தெரியல. ஒவ்வொரு ஊரா நான் வந்தேன், உங்ககிட்ட நடைபயணம் பண்ணினேன், 10 லட்சம் கையெழுத்து வாங்கினேன், எத்தனை போராட்டம் நடத்தணும். எதுக்கு? ஆத்துல கடல்ல போற தண்ணி ஒரு 3 டிஎம்சி மடம் பக்கத்துல எடுத்தா இங்க இருந்து எல்லாம் ஏரி குளங்களை போற திட்டத்தை நிறைவேற்றணும் பாடாப்படுத்தினேன், அடிச்சுக்கிட்டேன். நான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய தப்பு பண்ணீங்க. தருமபுரி மாவட்டம் பண்ணீங்களா இல்லையா? ஒரு உதவாத ஒருத்தரை போய் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்க தேர்வு பண்ணீங்களே. செந்தில் திமுக சார்ந்த ஒரு செந்தில் 5 ஆண்டு காலம் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்கல்ல. எவ்வளவு திட்டங்கள் நான் தொடங்கின உங்களுக்காக. நான் தருமபுரி ரயில்வே முறப்பு தருமபுரி திட்டம் 80 ஆண்டு கால கனவு திட்டத்தை நான் கொண்டு வந்தேன். நான் காவிரி உபரி திட்டத்தை, காவிரி தருமபுரி உபரி திட்டத்தை கொண்டு வரணும் எவ்வளவு காலமா நான் போராடினேன். நான் சிப்காட் 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 கேட்டீங்களே. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நானும் சேர்ந்து போராட்டி சிப்காட்டை வாங்கணும். ஆனா இந்த 5 ஆண்டு காலத்துல மீண்டும் நாங்க வந்திருந்தோம்னா இந்த சிப்காட் தொழிற்பாட்டையில பல தொழிற்சாலையை நான் கொண்டு வந்து நான் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலையை நான் கொண்டு வந்து நான் இல்லையே. 5 ஆண்டு காலம் நம்ம தவற வச்சுட்டோமே இந்த மாவட்டத்து மக்கள். அதனால அந்த தப்பை மீண்டும் செய்யாதீர்கள். இந்த தேர்தலில் உங்ககிட்ட நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். இவ்வளவு காலமா நீங்க சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க. இவ்வளவு காலமா நீங்க ஜாதியை பார்த்து, மதத்தை பார்த்து, மொழியை பார்த்து, இனத்தை பார்த்து, எல்லாத்துக்கும் மேல சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க. இந்த ஒரு முறை வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடுங்க. வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடுங்க. நம்ம வேட்பாளர் ஒரு பெண் முனைவர் பட்டம் பெற்றவர், முனைவர் பட்டம் டாக்டர் PhD முடிச்சிருக்கிறாரு. ஐநா சபையில போய் பெண்களுக்காக குரல் கொடுத்தவர் சௌமியா அன்புமணி. பசுமை தாயகம் சார்பில் தமிழ்நாட்டில் 20 லட்சம் மரக்கன்றுகளை நட்டவர். இப்படி ஒரு நல்ல நேர்மையான ஒரு பெண் சிங்கம் சௌமியா அன்புமணி ஒரு பக்கம். அதிமுக வேட்பாளர் அவர் யாருன்னு பக்கத்து தெருவில் கூட தெரியாது. அவங்க வீடு இருக்கிற பக்கத்து தெருவில் அவர் வேட்பாளர் பத்தி நான் வேட்பாளர் நான் கேவலமா பேச நினைச்சுக்காதீங்க. உண்மைதான் நான் பேசுறேன். அவர் மேல திமுக அதிமுக வேட்பாளர் எனக்கு மரியாதை இருக்கு. ஆனா அதிமுக வேட்பாளர் யாருன்னா KP அன்பழகன். நின்னுனா நிப்பாரு, உட்காருனா உட்காரு. பினாமிலாம் நான் சொல்லல, நீ சொல்லாத, நீ என் வாயை கலராத, அடிமை எல்லாம் சொல்லாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது, சொல்லாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன KP அன்பழகன் நின்னுனா நிப்பாரு, உட்காருனா உட்காருவார். அப்படிப்பட்ட வேட்பாளர் வேணுமா உங்களுக்கு? திமுக வேட்பாளர் யாருன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு குறுநில மன்னர் இருக்காரு, ஏவாதோலு. அவரு திமுக வேட்பாளர் நின்னுனா நிப்பாரு, உட்காருனா உட்காரு. இப்படிப்பட்ட வேட்பாளர் உங்களுக்கு வேணுமா? நீண்ட காலத்துக்கு பிறகு தருமபுரி வாக்காளர் பெருமக்களை, குறிப்பாக பெண்கள் 7,47,000 பெண்கள் வாக்காளர் தருமபுரியில் இருக்கீங்க.
நீங்க முடிவு பண்ணா போதும், உங்களில் ஒருவர் சௌமியா அன்புமணி வெற்றி பெறுவார். சௌமியா அன்புமணி ஜாதி மதம் இனம் மொழியை கடந்து ஒரு பொது வேட்பாளரா பாருங்கள். இருக்கின்ற என்னுடைய அருமை நண்பர் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் சொல்றேன், ஏதோ நம்ம பிஜேபி போயிட்டோம் அங்க இப்படிலாம் நிச்சயமாக மருத்துவர் ஐயா பத்தி உங்களுக்கு தெரியும். எந்த கூட்டணி சேர்ந்தாலும் சரி, நாங்கள் இஸ்லாமிய சகோதரர்களை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். ஒரு எல்லும் விட்டுக் கொடுத்தது கிடையாது. கடந்த கால வரலாறு உங்களுக்கு நாங்கள் உண்மையான பாதுகாவலர்கள். புரிந்து கொள்ளுங்கள். இங்கே என்னுடைய அருகில் இருக்கின்ற என்னுடைய கட்சியின் கௌரவ தலைவர் மரியாதைக்குரிய தியாக செம்மல் திரு ஜி.கே. மணி அவர்களும் நானும் இணைந்து சொல்கின்றோம். வெற்றி விழாக்கு நான் நீண்ட வாரம் நான் பேசுறேன். நான் நிச்சயமா வரேன். ஏன்னா அடுத்தது பாப்பார்பட்டி போனோம். இங்க இருந்த இளைஞர்களே, என் தம்பிகளே, என் அண்ணன்மார்களே, என் சகோதரிகளே, தாய்மார்களே, நினைச்சு பாருங்க. எங்க பார்த்தாலும் கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின், போதைப் பொருள், சின்ன சின்ன பிள்ளைங்க, பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் போதை பழக்கத்தில் அடிமையாகி நாசமாகி சின்னாபனமாக்கின்ற இந்த இரு கட்சியில், குறிப்பாக திமுக, அதிமுக வாக்காளர் பெருமக்களே, எனக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். அதிமுக வாக்காளர் பெருமக்களே, இந்த முறை நீங்கள் தயவு செய்து பாட்டாளி கட்சி பொது வேட்பாளர் சௌமியா அன்புமணியை வாக்களியுங்கள். காரணம், அதிமுக தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியும் கிடையாது, மத்தியில் ஆளுங்கட்சியும் கிடையாது. அதிமுக வேட்பாளர் எங்க போய் கேட்பாரு? யார்கிட்ட போய் கேட்பாரு? யார்கிட்டையும் கேட்க முடியாது. கேட்கிற நிலையிலும் இல்லை. அவர் கெப்பாசிட்டியும் கிடையாது. இந்த தேர்தல் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே அவர் முதலமைச்சராக தேர்தலே கிடையாது. அவங்க கிட்ட தேசிய கட்சி எந்த கூட்டணியும் கிடையாது. பிரதமர் வேட்பாளர் அதிமுக இல்ல. நான் சொல்றது நியாயம் தானே? அதிமுக உங்க வாக்குகளை வீணடிக்காதீங்க. உங்க கோபம் திமுக மேல தானே. உங்க கோபம் தணிக்கணும்னா யாருக்கு நீங்க ஓட்டு போடணும்? பாமகவுக்கு. சௌமியா அன்புமணிக்கு நீங்க எல்லாம் வாக்களிங்க. பணிவான வேண்டுகோள். பெரியோர்கள், தாய்மார்கள், வியாபார பெருமக்களே, விவசாய பெருமக்களே, இந்த மாவட்டம் வளர்ச்சி பெற வேண்டும், வளம் பெற வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். மருத்துவர் ஐயாவுடைய ஆசை பெற்ற வேட்பாளர், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆசை பெற்ற வேட்பாளர், நம்முடைய அமமுக ஜி.டி. தினகரன் அவர்கள் ஆசை பெற்ற வேட்பாளர், நம்முடைய ஜி.கே. வாசன் அவர்கள் ஆசை பெற்ற வேட்பாளர், ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளர், நம்ம ஏ.சி. சண்முகம் அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளர், பாரிவேந்தர் அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளர், தேவநாதன் அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளர், பெஸ்ட் ராமசாமி அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளர், அவரை நீங்கள் தேவகவுட அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளர் எல்லாம் நீங்கள் நல்ல வேட்பாளர், நேர்மையானவர், பண்புள்ளவர், படித்தவர், அவரை நன்கு அறிந்தவர்கள் எல்லாம் அவங்களுக்கு சௌமியா நல்லா பெரியவர்களுக்கு அவரை நீங்கள் எல்லாம் ஆதரவளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி அன்னைக்கு அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல 6வது இடத்துல இருக்கிறாங்க. எந்த இடத்துல? 6வது இடத்துல சௌமியா அன்புமணி மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம். நன்றி. ஹலோ ஹலோ. எஸ்